மை டியர் மக்களே, நான் தான் உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. தக்காளி ஜாம். எல்லாருக்குமே இனிப்பு நான் ரொம்ப பிடிக்கும் இல்லை? இன்றைக்கி இந்த தக்காளி ஜாமை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இந்த மாதிரி தக்காளி ஜாமை சைடுக்கு ஸ்வீட்டாக வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த தக்காளி ஜாமை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த தக்காளி ஜாமை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நமக்கு இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக வேணும். நான் இங்கே ஒரு 1 kg போல் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எனக்கு ஒரு 12 போல் இங்கே வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு சீனி என்கிற வெள்ளைச்சக்கரை வந்து என்ன அளவு சேர்க்கணும்னு சொல்லி நான் செய்முறை செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நமக்கு கேஷ்யூ நட் வேணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் காய்ந்த திராட்சை வேணும். அப்புறம் கொஞ்சம் நெய் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எப்படி பழுத்த தக்காளியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். இந்த தக்காளியினுடைய கண் பகுதி பார்த்திங்கன்னா அந்த கண் பகுதியை சுற்றி நல்லா சிவப்பு கலரில் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் காவட்டாகவோ இல்லை ஆரஞ்சு கலர்லேயோ பச்சை கலர்லேயோ இருந்தால் அது பழுத்த தக்காளி கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நல்ல ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். ஸோ இது தாங்க நமக்கு பழுத்த தக்காளி. இந்த மாதிரி தக்காளியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தக்காளி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தக்காளியினுடைய பின்பகுதியை நம்ம வந்து ஒரு கிராஸ் ஸ்லிட் மாதிரி நம்ம போட போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த தக்காளியை பிளான்ச் பண்ணணுங்க. பிளான்ச் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, சுடு தண்ணியில் இதை போட்டு கொஞ்சம் வேக வச்சு அதனுடைய துளியை வந்து நம்ம எடுத்துட போகிறோம். அதுதான் பிளான்ச்சிங்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் இருக்கிற இந்த கண் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த கண் பகுதியை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் நார்மலாக சமைக்கும் போது கூட நான் சொல்கிறேன், இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த கண் பகுதியை நீங்கள் நீக்கிட்டு சமைங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் போட்டிங்கன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு பல இன்னல்களை கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை சேர்க்காதீங்க, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா தக்காளியுமே வந்து நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, எந்த ஒரு இனிப்பு வகையாக இருந்தாலும் உப்பு சேர்க்கணும். ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், அதோட ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கலாம். அதோட ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த எலுமிச்சை பழமும் இந்த ஸ்பைசஸும் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனல் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி அருமையாக அந்த கண்களெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பின்னாடி கிராஸ் ஸ்லிட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தக்காளி எல்லாம் நல்லா கழுவி தொடச்சி இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு இருக்கும்போது இந்த தக்காளி பழங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி பழங்களை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து நீங்கள் வந்து ஓரளவு நல்லா அதை பாயில் பண்ண விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் இந்த தக்காளி பழத்தை வச்சு ஜாம் செய்யும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பல்க் குக்கிங் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய ப்ராசஸில் இந்த பிளான்ச்சிங் அந்த மாதிரிலாம் சில இடங்களில் பண்ணுறதுண்டு. பல இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தக்காளியை அப்படியே கட் பண்ணி அதை போட்டு அப்படியே வதக்கி செய்வாங்க. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்னொரு நாள் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடுகளில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து தக்காளி ஜாம், இப்போ ஜாமுன்னு சொன்னாலே அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ நம்ம அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிலேயே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேடாக நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்னா, அந்த புட்டுப்பழம் மாதிரி பின்னாடி அந்த தக்காளி பழம் நல்லா வெடித்து நிற்கும். அதோடு இப்போ லைட்டாக நீங்கள் கை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக அந்த விரல் தடம் பதிகிற அளவுக்கு அது அமுங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அது விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு அந்த தொலியெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஸ்கின்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா
நம்ம பொட்டேட்டோ மேஷர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். ஏன் இதை டைரெக்டாக நம்ம அப்படியே மிக்சியில் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அப்படி சேர்த்து அரைக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடும்போது அது ஒரு தனி சுவை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளி பழங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இதுலேயே நம்ம மசிக்கும் போது கூல் ஆகிடும் இல்லையா, அப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிற டைமிங் நமக்கு கம்மியாகும். அப்போது மிக்சியினுடைய அந்த ஹீட் வந்து அதிகமாக அந்த தக்காளியில் சேராது. அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்ல ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ரெடியாகி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜூஸர் கம் பிளெண்டர் ஜார் எல்லார் வீட்லேயுமே மிக்சியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்ம இந்த தக்காளி கூழை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இந்த தக்காளி கூழை நல்லா நீங்கள் அரைச்சி நல்லா சாறை எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தக்காளி வந்து பியூரேயாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கூட நல்லா கம்ப்ளீட்டாக அரைப்பட்டு வரணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சி அந்த தக்காளியை நல்லா ஒரு பியூரையாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்த ப்ராசஸ் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறோம். நான் அடியில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ரெயினர் போட்டு இந்த மாதிரி அந்த தக்காளி பியூரையை நான் இதில் சேர்த்து அதை வந்து நான் நல்லா கொஞ்சம் கிளறி விடும் பொழுது அந்த பியூரையெல்லாம் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய திப்பிங்கெல்லாம் இல்லாமல் கீழே வந்து தெளிவாக செட்டில் ஆகும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா நீங்கள் கிளறி கொடுங்க. ஸோ இது பல வகையாக செய்யலாங்க. இந்த தக்காளி ஜாம் வந்துட்டு டேட்ஸ் போட்டு செய்யலாம், பைனாப்பிள் போட்டு செய்யலாம். ஸோ நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸோடு கலந்து செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து பியூராக தக்காளி ஜாமாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த தக்காளி ஜாம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைக்கு போகும்போது தக்காளி எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைச்சதுனால நான் வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஓகே, இது வந்து நம்ம ஒரு ரெசிப்பியாக நம்மளுடைய நேயர்களுக்கு போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து தக்காளி ஜாம் செய்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த சீசனில் தக்காளி கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், அதிலிருந்து இவ்வளோ அந்த சீட்ஸ் எல்லாமே தனியாக நமக்கு கலெக்ட் ஆகி வந்தாச்சு. ஸோ இப்போ இது இருக்கட்டும். நமக்கு இப்போது டொமேட்டோ பியூரே நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த டொமேட்டோ பியூரேயை வச்சுட்டு நம்ம தக்காளி ஜாம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாங்க. கேஷ்யூ நட் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேஷ்யூ நட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா சாட் பண்ணிவிடுங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கிஸ்மிஸ் பழங்களை அதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது சேர்க்கணுமா அப்படின்னா இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தக்காளி ஜாமை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பியோர் ஜாமாக கூட நீங்கள் செய்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நெய்யில் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் நம்மளுடைய அந்த தக்காளி சாறு, தக்காளி பியூரே இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதோட சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தோலை வந்து எடுத்துகிட்டு அப்படிலாம் நான் சேர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்ம ஒரு தக்காளி சட்னியோ இல்லை ஏதோ ஒரு சட்னி நம்ம ஒன்று செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வதக்கி அரைக்கிற சட்னி அப்படின்னா அந்த வதக்கி அரைக்கும் பொழுது அதனுடைய சுவை மாறுபடும். பச்சையாக அரைக்கும் பொழுது, அரைச்சி தாளிக்கும் போது அதனுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் வந்து அரைச்சிட்டு கூட ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. பட் அதனுடைய சுவை மாறுபடும். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அதை பிளான்ச் பண்ணி அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் கொஞ்சம் வைத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ சீனி என்கிற வெள்ளை சக்கரை நம்ம சேர்க்க போகிறோங்க. நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளர் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த டம்ளருக்கு எனக்கு ஒரு 5 கப்பு போல் தக்காளி சாறு கிடச்சிது. அதுக்கு 2.5 கப்பு சீனி என்கிற வெள்ளை சர்க்கரை, அதுதான் கணக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப் அளவுக்கு நான் ஒரு 2.5 கப் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்னால் போல் உங்களுக்கு வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் மீண்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர், கிறிஸ்டல் ப்ரௌன் சுகர்னு கேட்டால் கிடைக்கும் கடைகளில், அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டினா நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை கூட நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது சுவை வந்து கம்ப்ளீட்டாக மாறுபடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிஞ்ச் அளவு போல் நம்ம இதுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். எந்த ஒரு இனிப்பு வகையாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதுக்கு சால்ட் சேர்த்து தான் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து, அதாவது அந்த இனிப்பு சுவை வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நீங்கள் கலந்து விடும் பொழுது அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி வரும். இப்போ இதோடு நான் வச்சுருந்த ஒரு சின்ன பட்டை, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் வந்து தொலியை நீக்கிட்டு அதில் இருக்கிற சீடு மட்டும் சேர்க்குறேன். ஸோ இது எனக்கு இப்படி சேர்த்தா திப்பி திப்பியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நம்ம க்ரஷ் பண்ணி நம்ம அரைக்கிறோம் இல்லையா இந்த தக்காளியை, அந்த டைம்லேயே நீங்கள் வந்து போட்டு அரைச்சி அதை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கூட சேர்க்கலாம். இப்போ ஒரு அரை பழம் அளவுக்கு நான் வந்துட்டு எலுமிச்சை பழம் சாறு சேர்க்குறேங்க. இந்த சாறு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்கணுன்னா அதுவும் ஆப்ஷனல் தான். அதோடு வந்து என்னென்னா ஒரு டேஞ்சினஸ் கொடுக்கும், ஒரு பஞ்ச் இருக்கும் நமக்கு. அதனால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா, அந்த நம்ம வறுத்து வச்ச அந்த திராட்சை மற்றும் அந்த கேஷ்யூ நட் இருக்குது இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நான் கிளறி கொடுக்குறேன். எலுமிச்சை பழம் நான் சொல்லும்போது, நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து புளிப்புத்தன்மை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு முழு அளவுக்கு நீங்கள் எலுமிச்சை பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் தான் நான் சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. இதை நல்லா கிளறி விடும்போது ஒரு 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 க்ளாஸி கண்டிஷன், நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஜாம் வந்து ரெடி ஆயிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான ரெசிபி இல்லை. நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதை ஊற்றி காட்டுறேன் இல்லைங்களா, நீங்கள் அதை ஊற்றும் போது பாருங்கள் அந்த ஃப்ளோயி கண்டிஷன் ரொம்ப ஈஸியாக சடன்னு கீழே விழுகுது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நல்ல ஷைனிங்காக வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ நான் ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அது கட்டியாகும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்குறோம், கண்டிப்பாக கட்டியாகும். இப்போ பாருங்கள், இது வந்து ஜாம் எப்படி இருக்கும்னா, எந்த கன்சிஸ்டன்சினா, இப்போ நான் அதை வந்து அந்த ஜாமை நம்ம கொஞ்சம் நல்லா விட்டு காட்டுறேன். நின்று விழுகும் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா, அது விழுகிறதுக்கே டைம் ஆகுது. நின்று விழுகும். அப்படின்னா பக்காவான கன்சிஸ்டன்சி ஜாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் நான் நல்லா கழுவி நல்லா சுடு தண்ணியில் சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சி பேட் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கிளாஸில் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வாவ், பக்காவான டொமேட்டோ ஜாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஜாம். உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜாமை நீங்கள் ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்லாம், பன்னோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி ரோட்டீஸோடு வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து நல்ல பிரியாணி இல்லாட்டினா கீ ரைஸ் வந்து செய்கிறீங்கன்னா அந்த வாழை இலையில் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது ஓரமாக இந்த டொமேட்டோ ஜாமையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து நேற்று கடைக்கு போகும்போது தக்காளியோடு இந்த பன்னும் சேர்த்தே வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீடுகளில் அடிக்கடி நமக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பன் இல்லை ப்ரெட் ஏதாவது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி இந்த பன்னோட சேர்த்து வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது இந்த தக்காளி ஜாம். இது வந்து இந்த ஸ்வீட் பானில் நான் வந்து இடையில ஒரு ஸ்லிட் போட்டிருக்கேன். அதில் வந்து இந்த தக்காளி ஜாம் சேர்த்து வச்சு நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த தக்காளி ஜாமை கண்டிப்பாக செஞ்சு இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம வெளியூர்களுக்கு எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி ப்ரெட் பன் ஏதாவது வாங்கிட்டு இந்த ஜாமும் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் போதும். நம்மளுடைய ட்ராவலிங் ஃபுட் பேக்ஸில் இதை வச்சுட்டு போயிடுங்க. வெளியில் போகும்போது அட்டகாசமான இந்த ஜாமை இதோடு சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த தக்காளி ஜாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்குங்க. கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தையும் லைஃப்பில் கடைப்பிடிச்சு பாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸை நம்மளால் தவிர்க்க முடியும்.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ஸோ இந்த குட் நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.